நிறைய ஏமாற்றங்கள் இந்த உலகத்துல நம்ம ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கோம். எக்கச்சக்கமான ஏமாற்றங்கள். யாரு பாரு இந்த மாரி இத ஒரு ஷார்ட் கட்டா எடுத்து, அவங்க இப்படியெல்லாம் செய்யும்போது ஊழல்ல ஈடுபட்டு, அவங்க ம் அ இப்படி இப்படிப்பட்ட அ இப்படிப்பட்ட காரியங்கள செய்யும்போது, அ அவங்க எப்படி நிம்மதியா இருக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அவங்களுக்குள்ள மனசுல நிம்மதி இருக்குமா? நான் அழகான ஒரு அதிகாரத்த நான் படிச்சேன். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்துவ வந்து யூதாசு பணத்த வாங்கி அவரு காட்டிக் குடுக்குறாரு. பணத்த வாங்கிர்றாரு. அ ஆல்மோஸ்ட் லைக் இது ஒரு லஞ்சம் மாதிரி, இது ஒரு ஊழல் மாதிரி. பணத்த வாங்கிட்டு தான் காட்டிக் குடுக்குறாரு. எ மத்தேயு 27வது அதிகாரத்துல அங்க போட்டுக்குது. 3வது வசனத்துல, அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்தில, மூப்பர்களிடத்தில திரும்பவும் கொண்டு வந்து அவனுக்கு பாருங்க மனசாட்சி குத்திருக்குது பாருங்க. நான் நம்புறேன், இந்த லஞ்சம் வாங்குறவங்க, ஊழல் செய்றவங்க, பரிதானம் வாங்குறவங்க, கிஃப்ட் என்ற பேர்ல வாங்குறவங்க, கட்டிங் வாங்குறவங்க, இவங்க எல்லாருக்கும் மனசாட்சி குத்தாம இருக்காதுங்க. இயேசுவோடு கூட இருந்த யூதாசுக்கு மனசாட்சி குத்துச்சு. அங்க போட்டு தெளிவா போட்டு, மூப்பருட்ல கொண்டு வந்து குற்றம் இல்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினாலே பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன இது உன்பாடு என்றார்கள். உன்பாடு. கண்டிப்பா இந்த லஞ்சம் வாங்குறவங்க எல்லாரும் இருந்தா சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, அ நீங்க வந்து ஆலயத்துக்கு போகிறவர்களா இருந்தாலும் சரி, நீங்க லஞ்சம் வாங்குறீங்கனாக்கா, கட்டிங் வாங்குறீங்கனாக்கா, உன் பாடு. அது உன் பாடு. நீங்க எங்க போய் நின்னாலும் இதுக்கு மன்னிப்பு கிடைக்காது. இது எங்க போய் நின்னாலும், இது கரெக்ட்டு, பரவால்ல, ஒண்ணும் நெனச்சுக்காத, சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அது உன் பாடு. அங்க யூதாஸ்க்கு சொல்றாங்க. காச வாங்கிட்டாங்க. அவனுக்கு மனசாட்சி குத்துது. ஆனாலும் அந்த இடத்துல அவனுக்கு கிடைச்ச ஒரு வார்த்தை, "உன் பாடு. நீ என்னன்னா பண்ணிக்கோ. எங்களுக்கு தெரியாது." அதுல பாருங்க, உன் பாடு அவங்க அவங்க சொன்ன உடனே அந்த அப்பொழுது 5வது வசனம், அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக் காசை தேவாலயத்தில எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். முடிவு பார்த்தீங்களா? இன்னும் அநேக காரியங்கள் நம்ம பேசப் போகிறோம். ஆனா இந்த முடிவு நல்லா தெரியுது. இயேசுவோடு கூட இருந்தவன் அந்த தப்பான காச கட்டிங்க வாங்குனதுனால, அவனே நான்கு கொண்டு செத்தான். வேதம் சொல்லுகிறது. தெளிவா சொல்லுகிறது. ஸோ அநேக காரியங்கள்ல இந்த கட்டிங் வாங்குற புத்திய கண்டிப்பா எடுத்து போடணும். இந்த கட்டிங் வாங்குனதுனால அவன் நான்கு கொண்டு செத்தான். மனசாட்சி குத்துச்சு. இந்த லஞ்சம் வாங்குறவங்க, பரிதானம் வாங்குறவங்க, கிஃப்ட் வாங்குறவங்க, அ நான் வித்து தரேன், இத வித்து குடுக்குறேன், இந்த லேண்ட வித்துர்றேன், அந்த லேண்ட வித்துர்றேன். சர்ச் லேண்ட் எத்தன பேர் விக்கிறாங்க?